அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் கப்பியை எவ்வாறு கழற்றி மாற்றுவது மற்றும் ஏற்றுவது குறித்து பயிலப் போகிறோம். வாருங்கள் காணொளியை காணலாம். குறிக்கோள்கள். இந்த காணொளியின் முடிவில் உங்களால் இயல்வது: 1. புல்லரை பயன்படுத்தி கப்பியை அகற்றவும். 2. ஆர்பர் பிரஸ்ஸை பயன்படுத்தி கப்பியை அகற்றவும். 3. சாஃப்ட் மீது கப்பியை ஏற்றவும் ஆகும். இந்த செயல்முறைகளை செய்வதற்கு தேவையான கருவிகளை குறித்து நாம் விவாதிப்போம். கப்பி புல்லர் 3 கால்கள் உடையது, 12 இன்ச் ஒன்று. 2 முனை ஸ்பானர் செட் 6 முதல் 32 mm ஒரு செட். ஆர்பர் பிரஸ் 1 டன் 1. மாண்ட்ரெல் 1. ஆலன் கீ செட் 1. மென்மையான சுத்தியல் சாஃப்ட் ஹேமர் 1. நாம் இப்போது செயல்முறையை செய்வோம். டாஸ்க் 1. சாஃப்டிலிருந்து கப்பியை பிரித்தெடுக்க. டாஸ்க் 1A. புல்லரை பயன்படுத்தி கப்பியை அகற்ற. டாஸ்க் 1B. ஆர்பர் பிரஸ் எந்திரத்தை பயன்படுத்தி கப்பியை அகற்ற. புல்லரை பயன்படுத்தி கப்பியை பிரித்தெடுப்பது. ஸ்டெப் 1. சாஃப்ட் மற்றும் கப்பியின் அளவை பொறுத்து சரியான புல்லரை தேர்ந்தெடுக்கவும். அகற்றும் முன் சாஃப்டை சுற்றி சில துளிகள் எண்ணெய் போடவும். ஸ்டெப் 3. கப்பியை உறுதியாக பிடிக்க அதன் மூலை விட்டமாக எதிரெதிர் பக்கமாக புல்லரின் கால்களை வைக்க வேண்டும். ஸ்டெப் 4. புல்லரின் சென்டர் ஸ்க்ரூவை கையினால் திருகி வைக்கவும். அதனால் தண்டிலிருந்து கப்பியை முழுமையாக அகற்றுவதற்கு போதுமான நீளம் சென்டர் ஸ்க்ரூவில் கிடைக்க வேண்டும். ஸ்டெப் 5. சென்டர் ஸ்க்ரூவை சரியான ஸ்பேனரை பயன்படுத்தி படிப்படியாக இறுக்கவும். கப்பி மற்றும் சாஃப்டிலிருந்து இடையூறு இல்லாமல் வெளியில் வருகிறதா என்பதை சோதனை செய்யவும். அப்படி வரவில்லை என்றால் சுத்தியலை வைத்து சென்டர் ஸ்க்ரூவின் மேல் சிறிது தட்டவும். இது கப்பி சாஃப்டிலிருந்து கப்பி இடையூறு இல்லாமல் வெளியே வர உதவும். ஸ்டெப் 6. சாஃப்டின் முடிவில் ஏதாவது தொற்றிக் கொண்டிருந்தாலோ அல்லது வீக்கமாக இருந்தாலோ அதை அகற்ற பிளாட் ஃபைல் பயன்படுத்தவும். சிறிய சாஃப்டிலிருந்து கப்பியை அகற்ற ஆர்பர் பிரஸ்ஸை பயன்படுத்தவும். நீளமான சாஃப்ட் அல்லது இயந்திரத்துடன் இணைக்கப்பட்ட சாஃப்டிலிருந்து கப்பியை அகற்ற சரியான புல்லரை பயன்படுத்தவும். ஆர்பர் பிரஸ்ஸை பயன்படுத்தி கப்பியை பிரித்தெடுத்தல். ஸ்டெப் 1. சாஃப்ட் முடிவில் ஏதாவது தொற்றிக் கொண்டிருந்தாலோ அல்லது வீக்கமாக இருந்தாலோ அதை அகற்ற பிளாட் ஃபைல் பயன்படுத்தவும். ஸ்டெப் 2. சாஃப்டுக்கு ஏற்ப ஆர்பர் பிரஸ்ஸை அமைக்கவும். இது சாஃப்டின் டயாமீட்டரை விட குறைவாக இருக்க வேண்டும். ஸ்டெப் 3. சாஃப்டுக்கு ஏற்ப மாண்ட்ரெலை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது சாஃப்டின் டயாமீட்டரை விட குறைவாக இருக்க வேண்டும். ஸ்டெப் 4. ஒரு ஜோடி இணையான பிளாக்கை தேர்ந்தெடுத்து அவைகளை பிரஸ்ஸின் படுக்கையின் மேல் வைக்க வேண்டும். ஸ்டெப் 5. சாஃப்டின் உடன் இருக்கும் கப்பியை இணையான பிளாக்கின் மேல் வைக்கவும். பிரஸ்ஸினுடன் ரேம் கப்பியின் சாஃப்டுடன் சரியான ரீதியில் வைக்க வேண்டும். அதிகபட்ச தாங்குதல் தர இணையான பிளாக்கின் சாஃப்டின் மிக அருகில் இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 6. அகற்றும்போது உராய்வை குறைக்க சாஃப்டை சுற்றி சில துளிகள் எண்ணெய் இடவும். ஸ்டெப் 7.
மேண்டலை சாஃப்டின் மேலும் பிரஸ்ஸின் ரேம் மேண்டரின் மேலும் சரியாக நிலைநிறுத்தவும். ஸ்டெப் 8. கப்பில் இருந்து சாஃப்ட் பிரித்தெடுக்கும் வகையில் மேண்டலில் ரேம் மூலம் லேசான அழுத்தத்தை படிப்படியாக செலுத்தவும். கப்பில் இருந்து சாஃப்டை முழுவதுமாக வெளியேற்றப்படும் வரையில் அதே அழுத்தத்தை ரேம் மீது செலுத்தவும். ரேமை படிப்படியாக அதன் அசல் நிலைக்கு கொண்டு வந்து மேண்டலை நீக்கவும். டாஸ்க் 2. கப்பியையும் சாஃப்டையும் ஒன்றிணைத்தல். ஸ்டெப் 1. சாஃப்ட் கீவே மற்றும் கப்பியின் இருக்கும் மாசுகளை அகற்றி சுத்தம் செய்யவும். ஸ்டெப் 2. சாஃப்ட் ஹப் மற்றும் கீவேயின் அளவுகளை சரிபார்க்கவும். ஸ்டெப் 3. சாஃப்டின் மீது ஹப்பை சொருகுவதன் மூலம் சரிபார்க்கவும். அது கைகளால் சாஃப்டின் மீது சரியாக பொருத்தும் வகையில் இறுக்கமாக தள்ளவும். சாஃப்ட் அல்லது ஸ்கிராப் போரை சரியான பொருத்தம் கிடைக்கும் வரை பாலிஷ் செய்யவும். ஸ்டெப் 4. சரியான பகுதி மற்றும் நீளத்தில் ஒரு கிப் ஹெட் கீயை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 5. சாஃப்டின் கீவே சொருகுவதின் மூலம் கீயின் அகலத்தை சரிபார்க்கவும். ஒரு லேசான தட்டு தட்டி கீவேயில் கீ பொருந்தும் வரை கீயை ஃபைல் செய்யவும். அதே போன்று ஹப்பின் கீவேயின் உள்ள கீயையும் சரிபார்க்கவும். ஸ்டெப் 6. சாஃப்ட் ஹேமரால் லேசாக தட்டி ஹப்பையும் சாஃப்டின் மேல் பொருத்தவும். ஸ்டெப் 7. கீவேயின் உள் கீயை தட்டவும். கீயை அகற்றி ஏதாவது ஹை ஸ்பாட்ஸில் உள்ளதா என சரிபார்த்து அப்படி இருந்தால் ஃபைல் செய்து சரி செய்யவும். கீஹெட் தோராயமாக ஹப்பின் முக்கிய புள்ளியிலிருந்து 15 mm வெளியிருக்கும் வரை மேலே உள்ள அதை செயலை செய்யவும். ஸ்டெப் 8. கீயை அகற்றி ஃபேஸ்களின் பொருத்தத்தை சரிபார்க்கவும். ஸ்டெப் 9. ஒரு சுத்திலினால் உறுதியான ஒரு அடியுடன் கீயை பொருத்தவும். இந்த காணொளியில் கப்பியை அதனுடைய சாஃப்டிலிருந்து பிரித்து எடுப்பது, கப்பி மற்றும் சாஃப்டை கட்டமைப்பது குறித்து விவாதித்தோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.